தானே தன்னண்ணா தந்தனே தானே தன்னோம் தன்னனே வேம்படியன் வரத்து பாட வேம்படி சுடலையா நீ வீட்டிருக்க வேணும் ஐயாளி பாச்சி மாயாண்டி அடியாளுக்கு துணை இருப்பான் ஆத்தங்கர சுடலையா ஆத்தங்கர ஐயாறு புரிய வேணும் வேம்படியானுடைய வரத்து பாடும் நான் பொதுமக்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த வேம்படியான் சுடலையுடைய வாசல்ல 4 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வரத்து கதையை நான் பாடினேன். சரி. நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு திருவாச்சி மலரும் நாடு மாதம் 1 மழை பொழியும் வருடம் 3 பூ விளையும் தேனிருந்து தேன் சொரியும் சென்றல் வீசி கனி சொரியும் மானிருந்து விளையாடும் மயிலிருந்து தொகையாடும் கீரிகளும் பாம்புகளும் கீர்த்தனை செய்திடும் பசுக்களும் புலிகளுமா ஒரு படித்துறையில் நீராடும் கட்டு ஒரு களம் இருக்கும் கதிருலகு நெல் விளையும் கருத்தால் அறுத்து வர மறுதாளும் பயிராகும் அறுத்து வந்த தாளாதியில ஐங்கடந்த கூடு கட்டும் மாடு கட்டி போரடித்தான் மாளாது ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடுதான் தென்னிந்திய தேசம் ஐயா திருநெல்வேலி ஜில்லா அந்த உக்கிரவன் கோட்டை நகர்த நீர் வாழ்ந்து வாரார் ராஜா. தேசம் திருநெல்வேலி ஜில்லாவில உக்கிரவன் கோட்டைனா இதுக்கு வடக்கு இருக்கு இல்லையா, அந்த உக்கிரவன் கோட்டையில உக்கிரமராஜா வாழ்ந்து வருகிறார். முன்னோர்கள் காலத்தில் உக்கிரமராஜாவுடைய அரசு பரிகாரம் சிறப்பா நடந்தது. அந்த உக்கிரமராஜா உக்கிரவன் கோட்டையில மாளிகையும் தானே கட்டிதான் மண்டபம் தான் அமைத்து வாழ்ந்து வரும் நாளையில உக்கிரம ராஜாவுக்கு 7.5 கோபுரமா எதிரே ஒரு மண்டபங்கள் சூழறையா அங்கனமா சுத்தி கட்டும் மாளிகையா மண்டபா மடப்பொழியா மாளிகையும் தானே உண்டு. காவலர்கள் யாவலர்கள் களஞ்சிய பொன்திரவியம் ஆணை கேட்டும் ஜாவடி அசைந்திருக்க மண்டபம்
குதிரை கட்டும் தாவடங்கள் கொட்டார சாவடியா உக்கிரமராஜா மன்னனுக்கு 1000 மந்திரியா 64 தலையாரியா மந்திரி பிரதானியா மற்றும் உள்ள சயனிகளா இந்த நல்ல பெருமையோடு உக்கிரமராஜாவும் அந்த உக்கிரவன் கோட்டையில இருந்த அரசு செய்து வாராரு. நீதி நேர்மையோடு உக்கிரமராஜா உக்கிரவன் கோட்டையிலே அரசு பரிகாரங்களை செய்து வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது அந்த உக்கிரமராஜா உக்கிரவன் கோட்டையுடைய ஊர்ல ஈசானிய மூலை இருக்கு பாத்தீங்களா, பெரிய சிவன் கோயில். சிவன் கோயில் இருக்கலாம். இந்த சிவன் கோயில் ஆதியிலே தானாக தோன்றியது. சிவலிங்கம் முளைத்திருக்க அதை கண்ட ஊர் மக்கள் ராஜாவிடத்திலே சொல்ல விக்கிரமன் ராஜா ஓடோடி வந்து பார்த்தார். தானாகவே தோன்றிய இந்த சிவலிங்கத்துக்கு லிங்கம் இருந்த அது சிவன் தானே, இதை சுத்தி நாமல் கோவிலை கட்ட வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய அரண்மனையில மந்திரி பிரதானி சேனாதிபதிகளை அழைத்து ஆலோசனை மண்டபத்தில் அமர்ந்து ஆலோசித்தார்கள். ஆமா, சுத்து செவரு கட்டணும், கோவில் கட்டி கொடிமரம் அமைக்கணுமே என்று கொல்லர் தச்சர் கோடாளிக்காரர்களோட ஆடியிலே அடிப்படித்தார். ஆலயம் சிவன் கோயிலை கட்டுகிறார்கள். சிவன் கோயிலை சிறப்பாக கட்டி விக்கிரமராஜா இந்த கோயிலுக்குள்ள கொடிமரம் இருந்தா தானே சிவனுக்கு மகிமை. கொடிமரத்தை வெட்டணுமே, சிவன் கோவிலில நாட்டணுமே. விக்கிரமராஜாவோ தன்னுடைய அரண்மனையில் அழைக்கார மந்திரிய வாருமையா மந்திரிய வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். உக்கிரவன் கோட்டையில சிவனுடைய ஆலயத்தில் கொடிமரம் வெட்டணுமான எனக்கு அதுல உள்ள வழி எதுவும் தெரியாது. அதனால அரண்மனைக்கு அழைத்து வாங்கோ கொல்லர்கள் தச்சர்கள் கோடாளிக்காரர்களோடு கொடிமரத்தை வெட்டுவதற்கு மன்னனும் சொன்ன போது அதை கேட்ட மந்திரியும் தலையாரியதான் அழைத்து சேவக படைகளோட விக்கிரவன் கோட்டையில அறிக்கையை கொடுத்தார்கள். எல்லா மக்களுக்கு அறிக்கை கொடுத்து கொடிமரத்தை வெட்டணும்னா தனியாக போக முடியாதுல்ல. அந்த ராஜாவுடைய உத்தரவின்படி கொடிமரத்தை வெட்டுவதற்கு நாள் பார்த்தா தினம் குறித்தார்கள். நல்ல நாளை எதிர்பார்த்து யாரெல்லாம் வருகிறார்கள் தெரியுமா? கொடிமரத்தை வெட்டுவதற்கு நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில அருணன் உதயம் போல அதிகால வேளையில கொல்லர்கள் தச்சர்களும் கோடாளிக்காரர்களும் வெட்டாலும் சுமட்டாலும் வேணுங்க சனங்களோட எரும மாடு வண்டி பூட்டி அந்த காலம் யாரு உலகத்துக்கு போனோம்னாலும் எரும மாடுதான். எரும மாடு யாரு ஊட்டி உழுதுருக்காங்க. ஆமா, வண்டி பூட்டி போனோம்னாலும் எரும மாடுதான். அவர்கள் எருமக்கிட வண்டி பூட்டு உங்களுக்கு அரிசியும் தங்களுக்கு பானையும் பூசைக்குள்ள பொருட்கள் எல்லாம் அத்தனையும் சேகரித்து கச்ச கெட்டும் கருங்கிடாயும் கனகபலி கோடாலியும் வண்டி அது பூட்டி கொண்டு
கொடிமரத்தை பார்ப்பதற்கு ஐயா பார்ப்பதற்கு வாராரே அனைவரும் உக்கிரவன் கோட்டை விட்டு யாக்கு நல்ல முகையை குறைக்க வேண்டாம் வெட்டியார் வெட்டி பாதை கூடி கடங்க நெறி விளக்கு விட்டு நெட்டு ஒரு விளக்கு வழி நாசியார் ஓரம் தனை கடந்து வருகுதையா வண்டியா வீராணம் பாதை கூடி புதூர் தனை கடந்து பழநீர் கோலம் பாதையாக அத்தியுத்து தனை கடந்து முகமாக திரும்புதையா வண்டியது அடைக்கல பட்டண வழி சத்திரம் பாதை கூடி சிவஞானபுரமும் விட்டு அதுக்கு பேரு மெஞ்ஞானபுரம். சத்திரத்துக்கு மேங்க இருக்குல்ல அது மெஞ்ஞானபுரம். இப்ப அது சிவஞானபுரம்னு சொல்லுதாங்க. மேல மெஞ்ஞானபுரமும் விட்டு வாக்கியப்பாலம் பாதை கூடி தென்காசி தனை கடந்து குற்றாலம் பாதையாக வருகுத வண்டி எல்லாம் மலையாளர் ரோட்டு வழியேறும் கொட்டார கரை கடந்து பூனல் ஊரு விட்டு காக்காசி மலை விலகி ஏழு மலை காவுக்குள்ள காவுக்குள்ள கொடிமரத்தை தேடோதார காக்காச்சி மலைவிளை ஏழு மலை காவுக்குள்ள உலக நிலையம் போட்டு கொடுத்தாமலா எங்க ஐயா வேம்படி சுடலைக்கு அந்த வேப்ப மரத்து பக்கத்துல வந்து நிக்காங்க. மலையாளத்துல வந்து எங்க ஐயா ஏழுமலைக்காவுக்குள் ஈசானிய மூலையில 21 தேவாத 61 பந்திக்கு அண்ணாவி தெய்வமாக என் வேம்படி சுடலை அழிப்பாச்சு மாயாண்டி ஆத்தங்கர சுடலையாக அங்க அமர்ந்திருக்கும் நாளையில அந்த காலம் கொடிமரத்தை வெட்டி வீட்டுக்கு வரணும்னா 15-20 நாள் ஆயிரும் பாத்துக்கோங்க. 10 நாள் 15 நாள் 20 நாள் ஆகும். இங்க இருந்து போறதுக்கு 8 நாள், மரத்தை தேடி பார்க்க 8 நாள், 8 நாள் காப்பு கட்டி நோம்பு இருக்க 8 நாள், அங்கிருந்து வரதுக்கு 8 நாள், ஒரு மாசம் ஆயிரும். அப்படியே பார்த்தா 22 நாள் 29 நாள் அந்த காலம் கடந்துரும். 8 நாளுக்குள்ள போயிட்டு வர முடியாது. அதுக்குத்தான் பொங்கலுக்கு அரிசி, பச்சை கட்டும் கருங்கிடா, கனகபலி கோடாளி. கிடாய் எதுக்கு தெரியுமா? அந்த கொடி மரத்துக்கு சத்தி கழிச்சு கிடாய் பலி கொடுக்க, கோடாளி மரத்தை வெட்ட, கொல்லர் தச்சர் கோடாளிக்காரர்கள். இதுல தலைமை காந்தி ஆசாரி, அவர் சொன்னாதான் கூட சேர்ந்தவங்க கேட்பாங்க. யோசனை சொல்லக்கூடியவர் ரொம்ப திறமையான ஆளு. எங்க ஐயா மாயா ஆண்டி காளி போலைய நிலையம் போட்டு கொடுத்த இடத்துல ஐயா இருக்காரு. அப்படி இருக்கும் நாளையில 8 நாளா மரமதைய தேடோதார மரத்தை தேடும் போது காட்டுக்குள்ள காவலர்கள் நிப்பாங்க. காவலர்னா யாரு தெரியுமா? வாட்சரு. இந்த மரங்களுக்கெல்லாம் பாதுகாப்பான காடு வாட்சரு ஃபாரஸ்ட். அவரை கூப்பிட்டாங்க. ஐயா இந்த மாதிரி நாங்க இந்த ஊர்ல இருந்து ஒரு கொடிமரம் தேவைப்படுது, உக்கிரமராஜா அனுப்பி வச்ச ஆளுன்னு அறிக்கையை கொடுத்த ஓலையை கொடுத்தாங்க. அப்ப ராஜாக்கு மாறினா கொஞ்சம் மரியாதை உண்டுல. அவன் காடு வாஜர் சொன்னாங்க, எப்பா உக்கிரமராஜான்னு சொல்லுதிய, நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், அவரு நீதி நேர்மை உள்ள ஆளு,
அதனால ராஜாவுடைய சொல்லுக்கு தட்ட முடியாது. நீங்க அந்த காக்காச்சி மலையில நீங்க இந்த ஏழுமலை காவுக்குள்ள காக்காச்சி மலை விலையில ஆமா நீங்க கொடி மரத்தை வெட்ட வந்திருக்கீங்க. வெட்டி கொண்டு போங்க. மஞ்சன பூசண மரத்தை விட்டுட்டு நீங்க மத்த மரத்தை வெட்டுங்க பானார். ஏமடா மஞ்சன பூசண கொலுவு இருக்கும் ஆமா, தெரியுமா? மஞ்சன பூசண மரத்துல தான் தேவாத கொலுவு இருக்கும். ஆமா, அதனாலதான் காடு வாச்சர் காட்டு காவலர்கள் சொன்னார்கள் மஞ்சன பூசண மரத்தை ஒதுக்கிருங்க, மத்த மரத்தை வெட்டிக்கோங்கன்னார். இவங்க கேட்டாங்களா? இவங்க கேட்டாங்களா? கேட்கல. இவன் கண்ணுக்காக தான் தெரியுது. 8 8 4 8 கொடிமரத்தை தேடுதார பாக்கார்களே போனதொரு சனங்கள் எல்லாம் அந்த காக்காச்சி மலை விலகு ஏழு மலை காவுக்குள்ள ஈசான மூலையில ஏவி அம்படி சுடல ஐயா அரசி மகந்த வசநாதன் அண்ணாவி சிவபெருமா சிவனோடு சக்தியுமா தாயான பேச்சியம்மா இருதல முண்டனோடு அந்த வியாபமரம் தன்னாதில தியாவாதையும் குழுவிருக்க அப்ப தச்சர்களும் கொல்லர்களும் அத்தனை கோடி மரத்திலயும் அவங்களுக்கு அந்த மரம் தான் பிடிக்க பாத்துக்கோ. ஆமா, ஆண்டவன் சுடலை மாயாண்டி மரம்னா வளைவு கோணல் இல்லாத வைரம் பாஞ்ச மரம்லா கைய வாங்கி வளர்ந்த மரம், ஒரு பிடி உயர்ந்த மரம். அந்த மரத்தை பார்த்தாரு, அதை விடுறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்ல. சரியான கொடி மரத்துக்கு காடு வாச்சர் சொன்னாரு, மஞ்சன பூசாத மஞ்சன பூசண மரத்தை விட்டுருங்க, மஞ்சன பூசாத மரத்தை வெட்டுங்கன்னு சொன்னாரு. நம்மளுக்கு அதெல்லாம் தைக்கல. இந்த மரம் தான் கொடி மரத்துக்கு நல்ல வாறு சேட்டையா நிக்கி, கொடி மரத்துக்கு இதைத்தான் நம்ம வெட்டணும்னு காந்தி ஆசாரி சொன்னார். அப்படியா ஆகட்டுமே என்று வெள்ளிக்கிழமை புறப்பட்டாங்க. போய் சேர வெள்ளிக்கிழமை ஆயிடுது. ஒரு வாரம் ஆகி போச்சு. காக்காச்சி நாளான நாளு நல்ல வெள்ளிக்கிழமை 8ஆம் நாளையில வேப்ப மரம் பக்கத்தில மரத்தை சுத்தி புல்செருக்கி மஞ்சள் நூல் காப்பு கட்டி வேப்ப மரம் அடியாதியில சாந்தால தரமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலால தரமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவால தரமெழுகி மஞ்சளால் கோலம் போட்ட இடமதில தலவாழை இலை விரித்து ஒரு நாயகரை பிடித்தார். நிறநாளி நிறமறக்கா தெச்சனை தேங்காய் பழம் தீபங்களை ஏற்றி 8 நாளா காப்பு கட்டி நோம்பு இருக்காங்க. ஆமா, 8 நாளா காப்பு கட்டி நோம்பு இருந்து 8ஆம் நாளையில அந்த மரத்துக்கு ஒருவான பொங்கல் இட்டு கொண்டு வந்த கருங்கிடாவை பலி கொடுக்க வேணும் என்று காட்டுல 3 கல் அடுப்பாக கூட்டி பொங்கல் விட்டார்கள். பொங்கல் இட்டு பூசை செய்ய கொண்டு வந்த கருங்கிடாவையும் பலி கொடுத்தார்கள். காட்டிலே பலி கொடுத்து கச்சை கட்டும் கருங்கிடாய பலி கொடுத்து 8ஆம் நாளையில கனகபலி கோடாளிய காந்தி நல்ல ஆசாரி கையதில தான் எடுத்து மரத்துல வாங்கி ஒரு போடு மரமதையை வெட்டுதார். முதல் கோடாலி போடும் போதே முழங்கால் பெருவரலை சீவிக்கிட்டு போகுது. அப்பவே எங்க ஐயா வேம்படி சுடல ரத்த பலி ஏத்துக்கிட்டார். கொலையும் எந்த ஆண்டுல கொடை போட்டு கொடுத்தானோ அப்ப அவர் ஏக்கத்துல தானே இருப்பாரு. ரத்த பலி கொண்டார அத சகனம் என்று நினைக்கலை, சாமி குத்தம் என்று எண்ணல. போனதோர ஜனங்கள் எல்லாம் மரமதையை வெட்டுதார். மரமதையை வெட்டியா வெட்டும் கொப்பை வெட்டுதார், வீசும் கொப்பை
கல்லும் கொப்ப தள்ளுதாரே மரம் நல்ல சைஸா இருக்கு அழகா வெட்டி சாச்சார்கள் அப்படி மரமதைய வெட்டும் போது அப்படி என் சுடலைக்குத்தான் பாவம் அது வருகுதையா ஐயோ இதனால இதுவரைக்கும் கொலுவிருந்த இந்த மரத்தை சண்டாளம் வெட்டிட்டான காக்காச்சி மலை கொலுவிருந்த மரத்தை வெட்டிட்டாங்களா அம்மா இனிமே இருக்க இடம் இல்ல ஆமா அதனால இங்க எத்தனை காலம் தான் காட்டுக்குள்ள இருக்க முடியும் நம்ம 21 தெய்வம் கொடிமரத்தோட இவங்க கூட போயிடணும் எங்க வண்டியில ஏத்தட்டு பின்னால அப்பதான் நம்மளுக்கு வேணுமெங்க மாமிச படப்பு நம்மளுக்கு கிடைக்கும் மாயாண்டி எண்ணி கொண்டு காக்காச்சி மலவிலை எப்படி சோடலைக்கு ரெண்டும் ஐயா கண்கள் ரெண்டும் பொறி பறக்க கண்கள் ரெண்டும் பொறி பறக்க அடுங்கோவா கண்கள் ரெண்டும் சுடலைக்கு மீசை ரெண்டும் துடி துடிக்கு மின்னல் போல கோபம் வலது போடுற மீசைய வல்லையம்மா துடிக்கு வலது போடுற மீசைய ஈட்டி போல துடிக்கு ஏம்படி சுடல இவரோடு போனும் என்று எண்ணம் கொண்டு இருக்கும் போது மரத்தை வெட்டி சாய்த்து சைசா சேர்த்தாங்கல்ல உருட்டி திரட்டி சைசா சேர்க்கும் போது ஒரு முழம் கம்மியா இருக்கு அவங்க கொல்லர்கள் பார்த்தார்கள் போன சனங்கள் எல்லாம் காந்தியாசாரிய கூப்பிட்டு ஐயா கொடிமரம் ஒரு முழம் கட்டையா இருக்கேன்னு அவன் காந்தியாசாரி பயப்படாதங்க மரத்தை சீவி செருக்கி உருட்டி திரட்டும் போது ஒரு முழம் கூட ஆயிரும் விஸ்வகர்மா சூழ்ச்சி அவங்க எப்படினாலும் அந்த மரத்தை சேகரிச்சிருவாங்கல்ல கொடி மரத்தை உருட்டி திரட்டி சைஸாக சேர்த்து 7 வண்டி பாத்துக்கோங்க 7 வண்டியில வருது கொடிமரம் 7 வண்டி எருமக்கடா வண்டி தான் எருமக்கடா வண்டி ஊட்டி வண்டி 7 வண்டி பாரம் ஏத்தி வருகுதே கொடிமரமோ கொடிமரமா மாற போது அம்படி சுடல ஐயா இவங்க ஊருக்கு போறது வரைக்கும் இவங்கள்ட்ட அட்டகாசம் பண்ணவே கூடாது 21 கூட்டர் பின்னாலே போனோம் நம்ம அட்டகாசம் பண்ணா பயந்து இங்கே கொடிமரத்தை போட்டு போனாலும் போயிருவாங்க அதனால ஆண்டவன் சுடல வேம்படி மாயாண்டி 7 வண்டிக்கும் பாதுகாப்பா நம்ம தான் போகணும் மக்களும் முன்னடக்க முன்னடக்க மாயாண்டி பின்னடக்க வேப்ப மரம் கொடி மரம் முன்னடக்க வேம்படி சுடலையும் பின்னால் வர மக்களுக்கு துணையாக மக்களுக்கு மாராச வாரார மாயாண்டி சுடல ஐயா வருகிற வேளையில காக்காச்சி மலை கடந்து கொட்டார கரை கடந்து செம்மலை பாதை கூடி ஆறு எங்க மார்க்கமாக எஸ்வள ஊந்தனை கடந்து செங்கோட்ட பாதை கூடி குற்றால வழியாக 7 வண்டி பாரத்தோட கொடி மரமும் வருகுதையா கூட மாயாண்டி வாரார அந்த குற்றாலம் தனை கடந்து தென்காசி பாதை கூடி வாய்க்காப்பால மார்க்கமாக வேட்டைக்காரன் குளமும் விட்டு ஏலமெஞ்ஞானபுரமும் விட்டு சத்திரமும் தனை கடந்து மாயாண்டி சுடல மகிழ் வண்ணபுரமும் விட்டு சாலை போதூர் தனை கடந்து அடைக்கல பட்டணம் வழியாக அத்தி உத்து பாதையா வண்டி வடமுகம் அவர் குதையா
கலநீர் கோலம் தனி கடந்து வீக்க புதர் பாதை கூடி ஈரானந்தனை கடந்து வருகுதையா வண்டி எல்லாம் நாச்சியார்புரம் விளக்கு விட்டு எட்டூர் விளக்கு வழி கடங்க நேரி விளக்கு விட்டு செட்டியார் பெட்டி பாதை கூடி உக்கிரவன் கோட்டையில அந்த கொடிமரம் போடு 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 ஐயா சிவங்கோயில் முன்னால கொடிமரம் நிற்கும் போது வந்தவங்கெல்லாம் கொடிமரத்தை அசைச்சு பார்க்காங்க. வண்டியை விட்டு இறக்க முடியல. மலையாளத்துல இருந்து வந்த கொடிமரம் அங்க இருந்து வந்துடுது தம்பி. உக்கிரவன் கோட்டை சிவன் கோயிலு முன்னால வந்த உடனே கொடிமரம் அசைய மாட்டுக்கு ஆட மாட்டுக்கு இறக்க முடியல. எல்லாரும் நவட்டி இறக்கி பார்த்தாங்க முடியல. அப்பதான் கொடிமரத்தை இதுதான் வேணும்னு சொன்னாரே காந்தி ஆசாரி சொன்னாரா. அவர் முன்னால ஐயா மாயாண்டி சுடல அருள் தோன்றி நான் இன்னாருப்பா கொடிமரம் இறக்கணும்னா எனக்கு ஒரு முட்டை காவு கொடுங்கப்பா. இத்தனை மலை கடந்து கொண்டு வந்திருக்கியா? இத்தனை காடு மலையெல்லாம் கடந்து வந்திருக்கு. நான் கொலுவிருந்த வேப்ப மரத்தை நீங்க வெட்டிட்டீங்களப்பா. உங்க கூடயே நான் துணையா வந்திருக்கேன்டா. நான் எந்த அட்டகாசமும் செய்ய மாட்டேன். அதனால எனக்கு நீங்க முட்டை காவு கொடுங்க. கொடிமரம் தானே இறங்கும்னா உடனே முட்டை காவு கொடுத்தாங்க. 7 வண்டியை விட்டு கொடிமரம் லேசா இறங்கிடும். சிவன் கோயில் முன்பாகவே கொடிமரத்தை நட்டினார்கள். 48 நாள் கொடிமரத்தை நட்டி கும்பாபிஷேகம் சிறப்பா நடத்தணும். அவன் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தணுமே. ஆனா இந்த கும்பாபிஷேகத்துக்கு 48 நாள் ஆட்கள் வரணும் போகணும். அப்படி ஆட்கள் வரணும் போனோம்னா என்ன செய்யலாம்? கூட்ட நாட்டம் கூடி இருக்கணும்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வைக்கணும். என்ன நிகழ்ச்சி வைக்கலாம்? அந்த காலம் தேவதாசிகளை வரவழைச்சு பரதநாட்டியம் தான் ஆட சொல்லுவாங்க. சிவன் கோயில் எங்க இருக்கோ அங்க போற தாசி ஆட்டம் தான். பொம்பளைய கொஞ்சம் கோபத்துல வந்தானா தாசியா வாராப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த காலம் சிவன் கோயில தாசி ஆட்டம் தான். இப்பதான் அரப்பாவடைய கட்டி கரகாட்டம்ல ஆடுது. அப்ப பரதநாட்டியம் தான். அதுதான் தாசி குலத்தை சேர்ந்தவங்க. இவன் கரகாட்டம் மட்டுமா ஆடுதாங்க, வில்லுக்காரங்களும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்களே. வில்லுக்காரங்களும் கீழே இறங்கல ஆடுதாங்களாம் எங்க. அப்ப அதை எதுல சாக்க? வில்லுக்காரங்க கீழே இறங்கி ஆடினாங்கன்னா வில்லுக்காரங்களா ஆட்டக்காரங்களா எதுல சாக்க? இருக்கட்டும். அப்படி கொடிமரத்துக்கு முன்பாகவே கொலுதாசி ஆடணுமானா நாட்டியத்துல ரொம்ப சிறந்தவா அவதான் முத்துலட்சுமி. அவ யாருக்குன்னே பேருக்கேத்த அழகு, அழகுக்கேத்த பேரு. பெண்ணுக்கான பெண் அழகியா பெண் தாசியான முத்துலட்சுமி. அவ பேடை கொண்ட மயில அழகியா, கண்ணுக்கு கண்ணழகிய, காது மூக்கு வடிவழகிய, அவ அழகில நிறைந்தவளா, அமுதத்தில உயர்ந்தவளா. சந்திரமுகிய மாதிரி இருப்பான்னு வைங்களேன். சந்திரமுகிய பாத்தியெல்லாம் பரதநாட்டியம் எப்படி ஆட வந்திருக்கா. கண்ணுக்கு கண்ணழகிய, காது மூக்கு வடிவழகிய, முத்துலட்சுமி தாசியவா, அவமிஷத்திலே நிறைந்தவளா, அழகிலையும் சிறந்தவளா. அவளையே அழைப்பார்கள். உக்கிரமராஜா தன்னுடைய அரண்மனைக்கு முத்துலட்சுமிய வரவழைத்து கொண்டு அம்மா நம்ம ஊரு சிவன் கோயில்ல கோவிலை கட்டி கொடிமரத்தை நட்டி இருக்கோம். 48 நாள் ஒரு மண்டல கும்பாபிஷேகம். அதனால டெய்லி நீ மக்களை சந்தோஷப்படுத்தணும்னா நீ பரதநாட்டியம் ஆடிட்டு வரணும். உனக்கு சம்பளம் எவ்வளவோ வேணுங்க சௌரியத்தை
நாங்க செஞ்சு தாரோம் வாங்கிக்கோ என்று ராஜா சொன்னாரு. ராஜா சொன்ன போது அதுக்கு மறுத்து சொல்ல முடியுமா? முடியாதா? அப்படியா ஆகட்டும் என்று என்று தாசியா ஆகிய முத்துலட்சுமி ஆட்டம் ஏ சொல்லுவாங்களா, இந்த கோயில இந்த ஆட்டம் ஆடுதுப்பா வாரியலா போவோம் அப்படின்னு கூட்ட நாட்டம் எல்லாம் கூடி அந்த காலம் ஆட்டம் பார்க்கணும் குருவா போவாங்க, ஊர் விட்டு ஊர் ஓடுவாங்க. ஆமையா சைக்கிள்னாலும் போயிருவாங்க, கால்நடையா நடந்தாலும் ஓடிடுவாங்க. இப்ப அசல் ஊருக்கு போறதெல்லாம் விட்டாச்சு. உக்கிரமண்டல சிறப்பா ஆட்டம் நடக்கு. அப்படி முத்துலட்சுமி ஆட்டத்தை காண கூட்டங்கள் கூடியிருந்தார்.